தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மித முதல் கனமழை பெய்தது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி கனமழை கொட்டி தீர்த்தது. முத்தனம்பட்டி, கோவில்பட்டி, வைகை அணை உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை நீடித்தது. விவசாயிகள் இதனால் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. கிழுமத்தூர், கீழப்பெரும்பநல்லூர், ஒகளூர், கீரனூர், பெருமத்தூர், எழுமூர், வேப்பூர், கிளியூர், அத்தியூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை வெளுத்து வாங்கியது. காஞ்சிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. செவிலிமேடு, ஓரிக்கை, நத்தம்பேட்டை, குருவிமலை உள்ளிட்ட பகுதிகளிலும் இடியுடன் மழை வெளுத்து வாங்கியது. குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 1/2 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. தாழ்வான இடங்களில் மழைநீர் குளம் போல தேங்கியது. வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் கனமழை பெய்த நிலையில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதித்தது. மதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் 2வது நாளாக கனமழை வெளுத்து வாங்கியது. பெரியார் பேருந்து நிலையம், பழங்காநத்தம், கீழவாசல், காளவாசல், தலாக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் மழை கொட்டி தீர்த்தது. திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் சுற்றுவட்டார பகுதியில் இடி மின்னல் மற்றும் சூறாவளி காற்றுடன் மழை வெளுத்து வாங்கியது. சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டி தீர்த்த மழையால் தாழ்வான பகுதிகளில் மழை நீர் குளம் போல தேங்கியுள்ளது. ஊட்டியில் கனமழை பெய்தது. அவலாஞ்சி, கிண்ணத்துறை, அப்பர் பவானி, கோத்தகிரி, தேவாலா, நடுவட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கியது. ஒரு சில இடங்களில் மழை நீருடன் கழிவு நீர் கலந்தோடியதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான பல்வேறு இடங்களில் பலத்த மழை பெய்தது. காற்றுடன் பெய்த மழையால் ஒரு சில இடங்களில் மின்தடை ஏற்பட்டது. இதனால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.